எல்லாரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்கள் பேர் சாதனா, வயசு 32 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது புது வரங்களை மிஸ் பண்ணாம உடனடியாக பார்க்க முடியும். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ராசியும் 17 சொல்கிறாங்க. நட்சத்திரம் 14 திருவாதிரைன்னு சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க 2ஆம் திருமணம் தான் பார்த்துட்டு வராங்களே. இவங்க ஒரு கேட்டரிங் டிகிரி படிச்சுக்கு தான் சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ ஒரு பிரபலமான ரெஸ்டாரண்ட்டில் ஹெட் குக்காக வேலை பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. மந்த்லி ஒரு நல்ல இன்கம் வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க நல்ல திறமையான தைரியமான பொண்ணுதாம்மா இவங்க. இவங்க பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சேர்ந்து ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சு நடத்திட்டு வர சொல்லியிருக்காங்க. இவங்க சொந்தமாக வீடு லேண்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்ல வசதியான ஃபேமிலி தாம்மா. இவங்களை கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு தான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒத்து பார்க்காம பிரிஞ்சு தனியாக வந்துட்டு தான் சொல்கிறாங்கம்மா. இப்போ இவங்க சொந்த காலில் நிற்கிறாங்களா. ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்க தைரியமான ஆள், அதே நேரத்தில் சுயபுத்தி உள்ளவங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் அவரும் பார்த்துட்டு வராங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா வரப்போகிற கணவர் இவங்க நல்ல மரியாதையாக ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் எதிர்பார்க்குறாங்க. இவங்க நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்கணும், கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க. இவங்க நல்ல மரியாதையை நடத்தி நல்லபடியாக பார்த்துப்பான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வர தவற விட்டிங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் உங்களுக்கு தான். இப்போ அர்ச்சனா வயசு 34 ஆகுது. இவங்க கடலூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ராசியும் கண்ணுன்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் உத்திரம் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2ஆம் திரும்ப தான் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா. இவங்க ஒரு டிகிரி படிச்சு சொல்லியிருக்காங்க. படித்து முடிச்சுட்டு இப்போ சொந்தமாக ஒரு ஜெராக்ஸ் ஷாப் வச்சு நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்கம்மா. இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே பிஎன் பிஸ்னஸ் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்கம்மா. பல ஹோட்டல்களுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்குதான் சொல்கிறாங்க. நல்ல வெசட்டல் ஃபேமிலிம்மா. இவங்களை கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா இருக்குதான் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணுக்கு தான் சொல்லியிருக்காங்கம்மா. அவங்க படிச்சுட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு முதல் திருமணம் ஒரு கசப்பான அனுபவம் வச்சு சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கு இவங்க ஹஸ்பண்டுக்கு அடிக்கடி ப்ராப்ளம் கிரியேட் ஆகி ரொம்ப மன உளைச்சல் ஆனதால் அந்த லைஃப் வேண்டாம்னு தனியாக பிரிஞ்சு டிவோர்ஸ் ஆகி வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ சில மாதம் முன்னாடி தான் 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே. நம்மக்கிட்ட பதிவு பண்ண மாதிரி இன்னும் சில மேட்ரிமோனியில் பதிவு பண்ணிக்க தான் சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்களுக்கு சொந்தமாக வீடு, பேங்க்கில் எஃப்டி, அப்புறம் 30 பவுன் நகையும் சேர்த்து வச்சுருக்காங்களாம்மா. இதெல்லாம் இவங்க பேரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வரப்போகிற கணவர் ஒரு நல்ல குணம் உள்ள எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒருத்தர் தான் பார்க்குறாங்க. கடைசி வர ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டாக நினைக்கிறாங்க. உங்களுக்கு பசங்க வந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு இவங்க பொண்ணையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வீட்டோட மாப்பிள்ளை யாருன்னு நினைக்கிறாங்கம்மா. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா. இந்த மாதிரி வரங்களை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா லாஸ் உங்களுக்கு தான். இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வாரம்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.